ஹை பெர்ஃபார்மன்ஸ் உள்ள ஹை பட்ஜெட் உள்ள கம்ப்யூட்டர் சிஸ்டம் இருக்குது. அதே மாதிரி ஃபைபர் கனெக்ஷன், ஹை ஸ்பீட் உள்ள ஃபைபர் கனெக்ஷன், இன்டர்நெட், வைஃபை இருக்குது. பட் நான் இதை யூஸ் பண்ணிட்டு என்னால் ஏர்ன் பண்ணிடலாம் இருக்கு சார். பட் இவங்க வந்து மொபைலை மட்டுமே வச்சுட்டு இப்படி 6 டிஜிட்ல ஒரு இன்கம் ஒன்று ஜெனரேட் பண்றாங்களே 4 லட்சத்துக்கு மேல. அது எப்படின்னு சொன்னா இதுல இங்கதான் நீங்க அந்த சரியான ரியாலிட்டியை புரிஞ்சு கொள்ளணும். இங்க வந்து உங்களோட எண்ணம் கூட உங்களை வந்து சரியான நிலைக்கு எடுத்து போகாது. இது வந்து ரியாலிட்டியா. இங்க வந்து நீங்க சரியான எஃபர்ட் போடுறதன் மூலமா சரியான எண்ணத்தோட சரியான ஒரு வேல நீங்க என்ட்ரு ஆகினா தான் நீங்க எந்த ஒரு நிலையில இருந்தாலும் இதுல growth ஆகலாம், சக்சஸ் ஆகலாம். ஹாய், அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம் கைஸ். இந்த வீடியோல நம்மளோட கிளாஸ்ல பாருங்க, நான் ரீசெண்ட் டேஸா நீங்க போட்டிருக்கிற ப்ரூஃப் எல்லாம் செக் பண்ணுங்க. டெலிகிராம் சேனல், இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் சேனல் இருக்கு, அல்லது கூகுள் வெல் ஃபியூச்சர் அகாடமி சர்ச் பண்ணி ஒரு சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே வரும். அதுல யூடியூப் சேனல்ல செக் பண்ணுங்க. யூடியூப்ல நான் சோஷியல் மீடியா ஷேர் பண்றேன். அதே மாதிரி இங்க போடுற போஸ்ட் எல்லாத்துலயுமே நான் பயோல டிஸ்கிரிப்ஷன் வந்து டெலிகிராம் சேனல் போட்டிருக்கோம், போயிட்டு பாருங்க. கேர்ள்ஸ் ஏர்னிங்ஸ் வீதம் வந்து ரொம்ப கூடுதலா இருக்குது. காரணம் என்னன்னா, இந்த கேர்ள்ஸ் என்னன்னா இந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்துறாங்க. ஓகேயா, ரைட். இந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்துறாங்கிற ஒரு இதை விட்டு ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்கு. என்னன்னா, இப்போ இங்க வந்து நிறைய பேருக்கு நல்ல கம்ப்யூட்டர் இருக்குது, நல்ல அவங்களுக்கு அசட் வந்து அப்படியே இருக்கு, நல்ல நாலேஜ் இருக்குது, யூனிவர்சிட்டி படிக்கிறாங்க. அதே மாதிரி கம்ப்யூட்டர் நல்ல ஹை பெர்ஃபார்மன்ஸ் உள்ள கம்ப்யூட்டர் இருக்குது. அதே மாதிரி நல்ல நீங்க இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா ஃபைபர் கனெக்ஷன், இப்படி ஸ்டார்லிங்க் சொல்லி கனெக்ஷன்லாம் வந்துட்டு அந்த கனெக்ஷன் வந்து இருக்குது. இப்படி எல்லாம் இருந்தும் அவங்க எஃபர்ட் போடுறாங்க, அவங்களால ஏர்ன் பண்ண எல்லாமே இருக்குது. பட் இவ வந்து மொபைல மட்டுமே வச்சுட்டு 6 டிஜிட் 4 லட்சத்துக்கு மேல ஏர்ன் பண்ணிக்க. அதுவும் இல்லாமல் இவரோட ஹைல வந்து ஒரு இன்ஜுரியும் ஆயிட்டு. ஓகே, அதுவும் மொபைலை யூஸ் பண்ணிட்டு இப்படி மொபைல்ல ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன், அதுவும் 4 GB RAM உள்ளது, பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு சொன்னா இதுல சில விஷயங்கள் இருக்குது. ஓகே, ரியாலிட்டியான ஒரு விஷயம் இருக்குது. அதாவது நீங்க ஒரு விஷயத்த நல்லா மைண்ட்ல வச்சு கொள்ளணும். உங்களுக்கு மறைமுகமான உதவி ஒன்று உங்கள்கிட்ட இருந்து உங்களோட இறைவட்ட இருந்து கட்டாயம் வேணும் இந்த ஒர்க்குக்கு. அதாவது எந்த ஒர்க்கா இருந்தாலும் வேணும். அது எந்த ஒர்க்குக்கு தெரியுமா கிடைக்கும்? சரியான எண்ணத்தோட செய்யப்படுற ஒர்க்குக்கு மட்டும்தான் அது கிடைக்கும். நீங்க நினைக்கிறீங்க என்னன்னு சொன்னா, ஜொப்பை நம்ம செலக்ட் பண்றதே பிழையான ஜொப்பா, இல்லீகலான ஜொப்பா செலக்ட் பண்ண, அப்படி இல்லை. நீங்க செலக்ட் பண்ற ஜாப் சரியான ஜாப் தான். ஆனா உங்களோட எக்ஸ்பெக்டேஷன், உங்களோட நடைமுறை எல்லாமே வித்தியாசமா இருந்தாலும் அது உங்களுக்கு growth வராது. அதுக்கு உங்களுக்கு மறைமுகமான சப்போர்ட் ஒன்று கட்டாயம் வேணும். ஓகேயா, ரைட். அதுலதான் இருக்குது என்னன்னு. ஓகே, ரைட். இவையை பத்தி நான் முதல்ல சொல்லிடுறேன். இவ வந்து கிளாஸ்ல ஜாயின் பண்ணிட்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ண. அதாவது எப்போதுமே இவ இந்த நான் பெரிய ஜாப் நீங்க செய்யுங்கன்னு சொன்னாலும் அவன் அதை எடுக்கவே மாட்டான். அவன் எப்படி செய்வான்னா 0.03 ஜாப், அப்படியான ஈஸியான ஜாப்பை தான் தெரிவு செய்வான். அப்ப நான் சொல்ல, நீங்க இதை மட்டும் தெரிவு செய்யறதால இதாகாது, நீங்க கொஞ்சம் growth ஆகணும். இவ இந்த யூடியூப் ரிலேட்டட் ஆனது, சோஷியல் மீடியா ரிலேட்டட் ஆனது, அதே மாதிரி இந்த வெப்சைட் எஸ்சிஓ ரிலேட்டட் ஆனது, இப்படியான வெப்சைட்ஸ் ஜாப்ஸ்களை தான் செய்வான். ஆனா இந்த வெப்சைட் என்ன செய்துச்சுன்னு சொன்னா, இது என்ன செய்யும்னா, என்ன இது வந்து ஒரு பிசிக்கல் வைஸான கான்செப்ட் இல்லையே, இது வந்து டிஜிட்டல் வைஸான. இது என்ன பண்ணுவாங்கன்னா, ஹெச்ஆர்எம் அவங்க அதுக்குள்ள இன்க்ளூட் பண்ணிருப்பாங்க. அதாவது இதுல ஒர்க் பண்றாக்கள் யாரு நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்களோ அவங்களுக்கு ஜாப் கூட கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இவ வந்து எஸ்சிஓ ஜாப் செய்யறா, நான் வந்து யூடியூப் ஜாப் செய்யறேன். இப்ப ஒரே டைம்ல எஸ்சிஓ ஜாப்பும் போஸ்ட் பண்ணப்படுது, யூடியூப் ஜாப்பும் போஸ்ட் பண்ணப்படுதுன்னா எனக்கு வந்து எஸ்சிஓ ஜாப் ஷோ ஆகாது. ஏன்னா இவ தான் எஸ்சிஓல நல்லா பெர்ஃபார்மர். அப்ப அவைக்கு தான் அது போகும். அதுக்கு பிறகுதான் அது எனக்கு வரும். அடுத்தது வந்து இன்னொரு கான்செப்ட், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணினா இதுல ஜொப்தார எம்ப்ளாயிஸ் என்ன செய்வாங்கன்னா ஒரு லிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணுவாங்க. அந்த லிஸ்ட்ல வந்து இவங்க எல்லாம் தூக்கி போட்டு என்ன செய்வாங்கன்னா, இந்த புதுசா வார ஆக்களை விட இவங்களுக்கு ஜொப் கொடுக்குற வீதம் வந்து கூடுதலா கொடுப்பாங்க. ஏன்னா இது எப்படின்னா, எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆக்களை என்ன செய்வாங்கன்னா ஒர்க்கை குயிக்காகவும் தெளிவாகவும் செய்வாங்கங்கிற காரணத்தால். ஓகே, ஸோ அதை கொஞ்சம் தெளிவா நீங்க பார்த்துக்கொள்ளணுமா. இதுல உங்களுக்கு ரொம்ப கவனம் வந்து தேவை. இது வந்து நீங்க சும்மா வந்து பார்த்துட்டு போற ஆட்கள் எல்லாம் நீங்க இதை நீங்க ஒபிஷியல், அதாவது பிசிக்கலா ஒரு ஆஃபீஸுக்கு எப்படி போவீங்களோ, எப்படி ஒர்க் பண்ணுவீங்களோ அதுதான் இருக்குது. இப்போ ஒரு வருஷம் ட்ரைனிங் சொன்னா அவங்க வந்து அந்த ட்ரைனிங்ல குறையத்தான் பே பண்ணுவாங்க. அதுக்காக குறைய பே பண்றாங்கன்னு நீங்க ஒரு நாளைக்கு ஒரு தடவை போக மாட்டீங்களே. ஏன்னா எவ்ரிடே இப்போ வந்து எவ்வளவு வேலை செஞ்சாலும் அந்த வேலையை எக்குரசியா செய்து என்னத்தையும் தெரியுமா நிரூபிப்பீங்க, நான் உங்களோட கம்பெனிக்கு சூட்டபிளான ஆள். ஏன்னா இங்க லட்சக்கணக்கான மெம்பர்ஸ் ஜாயின் பண்றாங்க. அதுல இருந்து நம்ம கைடன்ஸ்ன்னு ஒண்ணு கொடுத்து, கிளாஸ்ன்னு ஒண்ணு வச்சு இவ்வளவு இது பண்ணக்குள்ள நிறைய பேர் இதை இக்னோர் பண்றாங்க. யூடியூப்ல பார்த்து வரவங்க, வெப்சைட்ல பார்த்து வரவங்க, ஒரு ஆள் சொல்லி தரவங்க, சொல்லி கொடுத்து வரவங்க, அவங்களாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க? அப்ப இவங்க வந்து உங்களோட ஒர்க்கை தான் உங்களுக்கான ஒரு சரியான ஒரு இன்டர்வியூவா செட்டப் பண்ணியிருக்காங்க. அதன் மூலமா தான் பெர்ஃபார்ம் பண்றேன். அதே மாதிரி இவரோட இன்னொரு விஷயம், இதே நீங்க கரெக்டாக இது பண்ணிக்கொள்ளுங்க. அது நானே அந்த பிள்ளைகளை பார்த்து மோட்டிவ் பண்ணுவேன், இன்னொரு ஆளுக்கு சொல்லி கொடுத்து உதவுறது. ஓகே, இதுல இப்ப நீங்க ஒர்க் பண்ணினாலும், நம்ம என்னதான் ஒர்க் பண்ணாலும் அதுல கட்டாயமா என்னோட ரிலீஜன்ஸை வந்து கட்டாயம் எல்லா ரிலீஜியஸனுக்கும் சேமான ஒரு இது, இன்னொரு ஆளுக்கு உதவி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு மறைமுகமா உதவி ஒன்று கிடைக்கும்.
ஓகே, அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இவர் செய்யறாரு. நீங்க பாருங்க, நான் போடுற ப்ரூஃப்கள்ல நான் இது பண்ற செட்டப்களை நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். நீங்க ஆல்ரெடி கிளாஸ் வைக்கிறாங்கன்னு பாருங்க. யாரும் தெரியுமா கூடுதலா ஏர்ன் பண்றாங்களா இருப்பா, இன்னொரு ஆளுக்கு சொல்லிக் கொடுக்குறாள். இந்த கிளாஸ்ல இன்னொரு ஆளுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. இதை நான் ஏன் மோட்டிவ் பண்றேன்னா, நீங்க ஒரு ஸ்டேஜ்ல எனக்கு விளங்கும் உங்களுக்கு இன்னொரு வகையான ஸ்டடிஸ் ஒன்று தரும். ஆனா இதை மிஸ்யூஸ் பண்றாங்களா தெரியுமா? நம்ம இவங்களை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க சொல்லுவோம். சொல்லிக் கொடுக்க போகல இவங்க என்ன செய்வாங்கன்னா, இவங்க நிறைவேற்றணும். அப்ப நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லித்தரேன்னா அந்த விஷயத்துல வந்து எனக்கு நல்ல ஒரு இது ஒன்று இருக்கணும், என்ன எக்ஸ்பர்ட் லெவல் இருக்கணும். இல்லாட்டி அந்த எக்ஸ்பர்ட் லெவலில் நான் தேடுவேன். இப்போ இவ இப்படி ஒரு கேள்வி ஒன்று ஒரு ஆள் எனக்கு கேள்வி கேட்க போகல, இது எப்படி ஆன்சர் வருது ஒன்று எனக்கிட்ட கேட்டாக்கள் இருக்காங்க. சார் இப்படி கிளாஸ் ஒரு ஆள் கேட்குது, எப்படி ஆன்சர் பண்ணு, அது எனக்கு புதுசா தெரியும். அதுக்காக நம்ம இந்த பிள்ளைகளை வளப்படுத்துறோம். ஆனா அவங்க தனியாக கிளாஸ் ஒன்று கண்டக்ட் பண்ணியா இது பண்ணி அவங்களாம் கொஞ்சம் காலம் தான் இருந்தாங்க. ஓகே, அப்படி பிள்ளை பாருங்க, இங்கவே அவங்களோட இன்னும் மாறுது. ஓகே, இவங்கள்ட்ட என்னோட கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸுடைய ஃபீஸ் எல்லாம் வாங்கி அப்படி ஸ்கேமர்ஸ் வந்து எங்கே இருப்பாங்க, தெளிவு வந்து உங்கள்கிட்ட இருக்கு. நம்ம படிச்சு கொடுத்து ஏர்ன் பண்ணவங்க வந்து நம்ம கைட் பண்ணதான் ஏர்ன் பண்ணுவாங்க. அப்போ நீங்க நம்மளை விட்டு போட்டு அவங்கள்ட்ட எப்படி இது பண்ணுவீங்க? ஸோ அப்படியான கன்செப்ட்களும் இருக்குது. இவன் நல்லா ஹெல்ப் பண்ணுவான். நிறைய பேர் உருவாக்கியிருக்காங்க. ஓகே, நீங்க ப்ரூஃப் எல்லாம் செக் பண்ணி பாருங்க. இவையை மென்ஷன் பண்ணி நிறைய பேர் சொல்லிருக்காங்க தேங்க்ஸ்னு சொல்லி. ஓகே ரைட். அப்ப இவட பெர்ஃபார்மன்ஸ் சரியா இருந்துச்சு, எக்குரஸியா இருந்துச்சு, தனக்கு என்ன இயலுமோ அதை தான் செய்தான். ஓகே, நான் எவ்வளவு ஃபோர்ஸ் பண்ணாலும் சில விஷயங்களை அவர் செய்யவே இல்லை. ஓகே, இது எனக்கு ஒரு சேஃபான பிளேஸா இருக்கு, நான் ஏர்னிங்ஸ் டபுள் பண்றேன், வேற வெப்சைட்ல யூஸ் பண்ணேன், எனக்கு ரொம்ப தெளிவா இருக்குன்னு சொல்லி யூஸ் பண்றேன். ஓகே, அவ்வளவுங்க ரைட். அடுத்தது வந்து பிறருக்கு சொல்லிக் கொடுக்குறது. அந்த அவருக்கு தெரிஞ்ச விஷயத்த பிறருக்கு சொல்லி நீங்க சொல்லிக் கொடுக்கறதால உங்களுக்கு ஜாப் ஒன்று குறைய போற காரணமே இல்லை. எத்தனை லட்சம் ஜாயின் பண்ணாலும் ஜாப்ஸ் அவைலபிளா அங்க அவங்களுக்கு இருக்குது. ஓகே ரைட். இன்னொரு விஷயம் என்னன்னா, இதுல மறுதலை நம்ம யோசிப்போமா, இது ஏன் இதாலே வைக்கிறது சக்சஸ் ஆகி குரோத் ஆகி வந்திருக்கலாம். ஓகே, தெளிவு சரியான விஷயத்தை ஏற்றுக்கொள்ளலாம். இன்னொரு விஷயம் இருக்கு, ஏன் இவங்களுக்கு வந்து சக்சஸ் ஆகுது இல்லைங்கிறத பார்ப்போமா. அதாவது கம்ப்யூட்டருக்கு நல்ல நாலேஜ் இருக்கு, இதே மாதிரி ஒர்க் பண்றாங்க, ஏன் சக்சஸ் ஆகுது இல்லைன்னா, இவங்க முதலாவது மற்றாக்களுக்கு, அதாவது இவங்களோட தோட்டம் என்னன்னா மற்றாக்களுக்கு அதை சொல்லிக் கொடுத்தோன்னே இவங்களுக்கு ஜாப்ஸ் அவைலபிலிட்டி குறையும்னு நினைக்காங்க. அடுத்தது வந்து இவங்ககிட்ட வந்து அந்த அந்த உதாரணத்துக்கு ஒரு கேள்வி ஒன்று இருக்குதானே, அந்த கேள்வியை இவங்களே நினைச்சு கொள்றாங்க. இந்த கேள்வியை நம்ம குரூப்ல கேட்கக்கூடாது. இப்ப நீங்க தான் ஃபீஸை பே பண்ணி ஜாயின் பண்றீங்க, உங்களுக்கு தான் முழுமையான ஒரு அசட் ஒரு இது ஒன்று இருக்கணும். இப்ப நீங்க வந்து அன்மெச்சூர்டான எக்ஸ்க்ளூசிவ் ஆக்கள் இல்லையே, அப்போ உங்களுக்கு என்ன புரியணும்னா, இதை நான் தெளிவா எப்படி செய்து நான் படிச்சு நான் தான் ஏர்ன் பண்ணணும்ங்கிற ஒரு இது. அதை விட்டுட்டு அந்த வெப்சைட்லேயே பிள்ளை சொல்றாங்கெல்லாம் இருக்குது, நான் சரியா தான் செய்து அந்த வெப்சைட்டை என்ன பிள்ளை போட்டு பிளாக் பண்ணிருக்கேன். ஆனா அங்க எல்லாத்தையும் இது பண்ணி கடைசியில பார்த்தா இவங்களால அது பிளாக் ஆகிருக்கு. ஓகே, சின்ன மிஸ்டேக் நான் தெரியாமல் செய்துட்டேன்னு சொல்லுவாங்க. மிஸ்டேக் சொல்ல மாட்டாங்க. நம்ம சில ரீசனை சொல்லி கேட்க போகல, கடைசியில் அவங்க என்ன சொல்லுவாங்க. அது என்னன்னா, அதுலேயும் நம்ம மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொல்றேனே, நான் ஒர்க் இந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன், நம்ம என்னதான் ஒர்க் பண்ணினாலும் நீதியும் நியாயம் சரியாகவும் செய்தோம்னு சொன்னா ஒரு வேலை நமக்கு லேட் ஆகலாம் கிடைக்கிறது, ஆனா கட்டாயம் கிடைக்கும். ஓகே, அந்த பொறுமையை சரியா நீங்க இது பண்ணணும். அப்ப அவனுக்கிட்ட எனக்கு இதுதான் காரணம், இப்படி நான் செய்துட்டேன்னா அவன் ஒரு சொல்யூஷன் ஒன்று சொல்லுவான். எடுத்ததுமே இல்லையே நான் அப்படி செய்யலை, எனக்கு அது இது பண்ணலையேன்னு சொன்னா அவனும் என்ன நினைச்சிருவான்னா, இது சரி ஏன்டா அவனுக்கு நீங்க தேவை, நீங்க எல்லாத்தையும் லட்சக்கணக்கான ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, ஆனா எமக்கு அவங்க தேவை. ஏன்டா உங்கள்கிட்ட அவங்க காசு கேட்கல, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கேட்கல, ஆக்களை சேருங்கன்னு சொல்ல, சும்மா இருக்க மனிதான்னு சொல்லல, லட்சக்கணக்கான எந்த ஒரு கமிட்மெண்ட்ஸும் செய்யல, டெக்ஸ்ட விஷயத்த கூட அவங்க தான் பாக்குறாங்க, நீங்க ஒன்றும் செய்ய தேவை. இப்படியான ஒரு கான்செப்ட்ல இது பண்றாங்க. அதாவது நீங்க தான் உங்களோட பாதுகாத்துக்கணும், உங்களோட குரோத்துக்கு நீங்க தான் கன்ஃபார்மா இது பண்ணணும். அடுத்தது உங்களோட எண்ணம். ஓகே, எண்ணம் என்னன்னா, நீங்க இதை ஒரு குயிக்கா நம்ம ரீச் பண்ணி எடுத்துருவோம், குயிக்கா அந்த ஏர்னிங்ஸை ரீச் பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். அதாவது இதுல ப்ரூஃப் ஒன்று பாக்குறீங்கன்னா, இந்த ப்ரூஃபுக்கு பின்னால இருக்கிற எஃபர்ட்டை வந்து யாருக்கும் தெரியல. இதை வந்து சும்மா பார்த்துட்டு இதை இன்னைக்கு ஜாயின் பண்ணி நாளைக்கு ரீச் பண்ணுங்கிற எண்ணமே வந்து அதுவே முதலாவது பிள்ளை தான். அந்த பிள்ளையான எண்ணத்தோட வந்தா அது பிள்ளையா தான் போகும். விளங்குதா? இது இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, நம்ம ஜாயின் பண்ணதுமே வேலை இருக்குது, யார் ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை, யாரும் மேல தலையிட மாட்டாங்க, ஒர்க் பண்ணதுமே ஏர்னிங்ஸ் எங்களுக்கு கிடைக்குது, இப்படியான ஒரு விஷயத்த நம்ம யூஸ் பண்ணி கொள்வோம். நமக்கு ஏர்னிங்ஸை அந்த இதுக்கேற்ற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணி ஏர்னிங்ஸை ஜெனரேட் பண்ணுவோங்கிற அந்த ரியாலிட்டி புரியாம நீங்க வந்தீங்கன்னு ஒரு சொன்னா இது ஃபெயிலியர். ஓகேயா? அப்ப அது நீங்க என்னதான் அசட், நீங்க என்னதான் இது வச்சிருந்தாலும் சரி. ஓகே, அப்ப நீங்க அசட் கூட இருக்கீங்க. சில ஆட்கள் இருக்கிறாங்க, நம்ம சில சொப்புகளுக்கு இன்றைக்கு ஒரு மெடிக்கல் ஃபார்மசி ஒன்றுக்கு ஒரு ஆள் வந்து ஹையர் பண்ணியிருந்தாங்க. அவர் என்னன்னா ஒரு சஜஷன்ல வந்தவர். அப்ப ஆனா அவர் வந்து ஓயில 9 year எடுத்த ஒரு பர்சன். அப்ப அவர் ஒரு இதுக்காக வந்து நிக்கிறாரு, வைங்களேன் ஃபார்மசி வந்து நிக்கிறாரு ஒரு இன்கம் சோர்ஸுக்காக. ஆனா அவர்கிட்ட வந்து இந்த சில பொருட்கள், அந்த மெடிக்கல் பொருட்கள் வந்து வருமே, அதை தூக்கி வைக்க சொன்னா, அதை தூக்கி எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னா செய்ய மாட்டாங்க. விளங்குதா? இது இப்படி இதெல்லாம் இந்த மைண்ட் செட்டில் வந்து அவங்களுக்கு சரி அவங்க ஃபயர் பண்ணிவிட்டாங்க அவர். அப்ப இது என்னத்தை நீங்க விலகி கொள்ளணும்னா, எங்க இருந்தாலும் உங்களோட விஷயத்தை நீங்க போய் செய்யணும். எங்களோட தேவை என்ன?
மணி மேக் பண்ணணும். இதை நாங்க இந்த கேள்வி கேட்கலாமா, அந்த கேள்வி கேட்கலாமா, இப்படி இது பண்ணலாமா, அப்படி இது பண்ணலாமாங்கிற எந்த ஒரு இதுவும் தேவையில்லை. அதே மாதிரி நீங்க இப்ப இந்த ப்ரூஃப் பாக்குறீங்க, இவர ப்ரூஃபை பார்த்து ஜாயின் பண்றீங்க, இவங்களுக்கு இது ஒரு கைடன்ஸ் ஒன்று இருக்குன்னு ஜாயின் பண்ணிட்டு நாங்க இந்த கைடன்ஸை ஃபாலோ பண்ண சொன்னா அங்க ஒரு கேள்வி, அங்க அவங்களுக்கு எக்ஸப்ட் பண்றாங்கல்ல, இது அப்படி செய்யணுமா, இது இப்படி செய்யணுமா, எனக்கு அது கஷ்டமா இருக்கு, எனக்கு இது இப்ப இதை வந்து கஷ்டப்படுத்த ஏர்ன் பண்றீங்க. இந்த அமௌண்ட்டை இவங்க இப்படி ஏர்ன் பண்ணலாட்டி வேற எங்க ஏர்ன் பண்ணிருக்காங்க. ரைட். மூன்றாவது மெயினான விஷயம், தயவு செய்து இதை எல்லாரும் இது பண்ணுங்க. என்னன்னா, நாங்க ஒரு கான்செப்ட் ஒன்று சொல்றோம், ராயல்டி ஃப்ரீ வெப்சைட். அதாவது ஏஐ இன்கம் என்று நாங்க என்ன செய்யறோம்னா, இதுல ஒரு ஏ இன்கம், ஏ இமேஜ் வீடியோஸை போடுவோம், அது சேல்ஸ் நடக்க எங்களுக்கு ஏர்னிங்ஸ் வரும். பேசிவ் இன்கம் கான்செப்ட். இதுல ஒரு அசெட், ஒரு இதோட யூஸ் பண்றோம், கென்வா. இந்த கென்வாவை வந்து யூஸ் பண்ணோம், ஒரு மாசத்துக்கு அன்லிமிடெட் எக்ஸஸ் தரோம், அது பே பண்ணுவோம். அதுக்காக நம்ம ஸ்டாண்டர்ட் குரூப் சேர்த்து ப்ரீமியம். நீங்க பாருங்க, ஸ்டாண்டர்டுக்கு தான் வெளிட் கூட, ப்ரீமியமுக்கும் நீங்க வெளிட் குறைதான் பாருங்க. அதுக்கு 12,000, இதுக்கு 18,000, 6,000 தான் உங்களுக்கு இதுக்கு. ஓகே. ஆனா நான் அதை எப்படி செட்டப் பண்ணிக்கிறேன், நீங்க இது செய்தா மட்டும்தான் நான் உங்களுக்கு இதுல கொண்டு வருவேன். இதுல ஏன்னா எனக்கு கட்டாயம் தெரியணும். இது அது 7 மணி நாட்கள் மட்டும்தான் நீங்க ஜாயின் பண்ணுங்க, யாரும் உங்களை ஃபோர்ஸ் பண்ணல. இப்ப பாருங்க, இந்த கென்வாவை என்ன செய்யறாங்கன்னு தெரியுமா? வருஷத்துக்கு $5 தானதை இது பண்ணி எடுக்கிறாங்க. இது எவ்வளவு மோசமான வேலை. வருஷத்துக்கு $5 மாசம் $5 உங்க வருஷத்துக்கு $5 எடுக்கிறாங்கன்னா ஆஃபர்ல கொடுக்குறாங்க. முதலாவது ஏமாற்று வேலை. இன்னொரு ஆளோட கிரியேஷனை இது பண்றது. இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு கோர்ஸ் ஒன்று ப்ரொவைட் பண்றேன். இப்போ நான் ப்ரொவைட் பண்றேன், நான் 15,000 ப்ரொவைட் பண்றேன். எந்த அதே வீடியோ, எந்த அதே விஷயத்தை இன்னொரு ஆளுக்கு கொடுத்து போட்டு $5,000 வாங்கிருக்கேன். இது எப்படி சாத்தியப்படும்? அப்ப கிரியேட் பண்றவருக்கு தான், அவர் எத்தனை டாலர் வேணாலும் அது அவரோட கிரியேஷன். அவர் அதுக்கு பின்னால் எவர் போட்டு கட்டி எழுப்புறதுக்கு எவ்வளவு இது பண்ணியிருப்பாரு. கென்வா ஓனர் தெரியுமா? கென்வா ஓனர் வந்து அடோபி ஸ்டாக்னு ஒன்று சொல்றீங்க, அடோபி அந்த கம்பெனி கிட்ட இவர் இதை கொண்டு ஐடியாவை கொண்டு சொல்றாரு, நீங்க எதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்க, இது பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க இக்னோவா. இது மட்டும் இல்ல, நிறைய இடத்துல ஒரு கேர்ள் ஒன்று அவட இதை கொண்டு போனவ, ஆனா எல்லாருமே ரிஜெக்ட் தான் பண்ணினேன். பட் வந்து பாருங்க, கடைசியில அவங்கள விட ப்ராஃபிட் கூட இவங்களுக்கு தான் இப்ப கரண்ட். ஓகே, ரைட். ஸோ அதனால நாங்கள் யாரையுமே இது பண்ணலை. அதே மாதிரி இந்த கிரியேட் பண்ணவங்களை நீங்கள் இது பண்ண தேவையில்லை சார். அப்படி இல்லை சார், இது டீம் ஒரு இது பண்ண. டீம்ங்கிற கான்செப்ட் என்னன்னு தெரியுமா? நான் ஒரு ஆஃபீஸ் வந்து செட்டப் பண்ணிட்டேன். நீங்கள் எப்போ இல்லை, நீங்கள் ஃபியூச்சரில் நல்லா, நான் ஒரு இதை ஓப்பனாக சொல்கிறேன். நம்ம ஸ்டாண்டர்ட் குரூப்பில் சில வெப்சைட்டுகள் டீச் பண்ணதானே, இந்த வெப்சைட்டில் பாருங்க, சில பேர் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அவங்களோட வேலையை பார்த்து நான் என்ன செய்தேன், இப்படி எல்லாம் பண்ணுறாங்களான்னு ஒரு இதில் இருந்தேன் நான். அப்படியான ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. ஸோ அதனால நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால், இவங்கள்ட்ட நீங்க ஒரு ஆஃபீஸ் செட்டப் ஒன்று எடுத்து ராயல்டி ஃப்ரீ வெப்சைட்ல ஒரு 4-5 கம்ப்யூட்டரை வச்சு நீங்க நல்லா பில்டப் பண்ணலாம். கென்வாவை மட்டுமே வச்சு நல்ல ஏர்னிங் செட்டப் ஒன்று செய்யலாம். ஓகே, உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸை வச்சு பெரிய ஒரு இன்கம் ஸ்கீம் வரும். அந்த டைம்ல நீங்க பே பண்ணலாம். அதாவது $200 மாசம் ஒரு ஆள் எடுக்கிறாருன்னு சொன்ன ஒரு இதுக்கு அதை விட கூடுதலாக தான் ஏர்ன் பண்ணுவாங்க. ஓகே, எல்லாமே அன்லிமிட்டட். ஓகே, அந்த அளவுக்கு டாப் லெவல் பெர்ஃபார்ம் பண்ணும் கென்வா. ஓகே, அதுக்கேற்ற மாதிரி ஏர்னிங்ஸ் உங்களுக்கு வரும். நீங்க ராயல்டி ஃப்ரீ வெப்சைட்ஸ் எல்லாம் ஒரு 10,000-20,000 அசெட் அப்லோட் பண்ணாலே நீங்க போதும். ஓகேயா, ரைட். ஸோ அப்படி யூஸ் பண்ணக்குள்ள நீங்க யூஸ் பண்ணுங்க. அது என்ன செய்வாங்கன்னு தெரியுமா? ஒரு $200 $150 கொடுத்து டீமா இது பண்றவங்க ஆஃபீஸ் மெம்பர்ஸுக்கு மட்டும் தான் கொடுப்பாங்க. நீங்க மெம்பர்ஸா? $5 வாங்கினா நீங்க மெம்பர்ஸா? அதே மாதிரி அவர் விற்கலாமா? அதை அப்படி ஒரு எக்ஸஸ் ஒன்று தந்துட்டு அவர் எடுக்கலாமா? அப்ப அவருக்கும் அது பிள்ளை தானே. அப்ப ஏன் இப்படி வந்து நீங்க இதை ஸ்டார்ட் பண்றீங்க? நீங்க இப்படி எல்லாம் ஸ்டார்ட் பண்ணக்குள்ள உங்களுக்கு ஒரு ஷார்ட் டைம்ல க்ரோத் வரலாம், ஷார்ட் டைம்ல சக்சஸ் ஆகலாம். ஆனா அது உங்களுக்கு பறக்கத்துங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கலாம். $1 ஒரு ஆள் வச்சுட்டு ஒர்க் பண்றதுக்கும் $1,00,000 ஒரு ஆள் வச்சு ஒர்க் பண்றதுக்கும் வித்தியாசம். அவருக்கு நிம்மதியே இருக்காது, இவருக்கு அழகான நிம்மதி இருக்கும். காரணம் வந்து அந்த பறக்கத்துன்னு சொல்லுவாங்க இஸ்லாமிக்ல. ஸோ அப்படியான ஒரு தெளிவு ஒன்று யாருக்கு இருக்குதோ அவங்க மட்டும்தான் இதில் பெர்ஃபார்ம் பண்ணுறோம். அவங்க மட்டும் நீங்க அழகா ஜாயின் பண்ணுங்க, நம்ம அழகா படிப்போம். ஓகே, அதை விட்டுட்டு நீங்க வேற மாதிரி எதுவுமே யோசிச்சு, எந்த ஒரு சிக்ஸாக் மெத்தட்டும் யோசிச்சு இங்க வரவே வேணாம். ஓகே, அவங்களுக்கு நல்ல ஒரு சக்ஸஸ், நல்ல ஒரு ரீச் கிடைக்கும். அதுக்கு நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ வெல்ஃபியூச்சர் அகாடமி சம்பந்தமாக கூகுளில் ரிசர்ச் பண்ணுங்க. உங்களுக்கு ஓகே, நாங்கள் ஒர்க்கிங் வீடியோ, குரூப் எக்ஸஸ், நீங்கள் லைஃப் டைம் எக்ஸஸ் மினிமம் 30,000 பண்ண ட்ரிக்ஸ், நீங்கள் அதே மாதிரி எந்த ஒரு இதுவும் இல்லாமல், அதாவது உங்களுக்கு ஒரு சப்போர்ட் வந்து எப்போதுமே மென்டர்கிட்ட இருந்துகிட்டே இருக்குங்கிற ஒரு கான்செப்ட் வந்து எல்லா இஷ்யூ உங்களுக்கு என்னென்ன இஷ்யூ வருதோ அது எல்லாத்தையுமே கிளியர் பண்ணலாம். எனக்கு சார் வந்து எனக்கு சோஷியல் மீடியா கிரியேட் பண்ணலாம், நான் ஒர்க் பண்ணணும், அது முகம் காட்டையில் அதுக்கு பெர்ஃபார்ம் பண்ணணும், கேள்வி கேட்கல அதுக்கு பெர்ஃபார்ம் பண்ணணும், எல்லாத்துக்கும் சொல்யூஷன் இருக்கு. ஓகே, அது நீங்கள் தனியாக நிற்கிறீங்க. அந்த மாதிரி யூடியூப் வீடியோவில் அங்கே இங்கே நீங்கள் தேடி படிங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. கட்டாயம் அப்படி தேடி படிக்கணும், அதுக்கு நான் பழக்குவேன். ஆனால் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகலைன்னா நீங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணி கொள்ளுங்க, நல்லா ரிசர்ச் பண்ணுங்க. ஓகே, ஸோ தெளிவாக விலகி கொள்ளுங்க. வாட்ஸ்அப் கனெக்ட் ஆகணும், வாட்ஸ்அப் பண்ணுங்க, மோடி டீல்ஸ் ஆகணும். டெலிகிராம் சேனலில் கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க, வீடியோ டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். அதே மாதிரி கூகுள் வெல்ஃபியூச்சர் அகாடமி வச்சிருக்கோம், சோஷியல் மீடியா லிங்க்ஸ் வரும். அதில் யூடியூப் இருக்குது. யூடியூப்ல இந்த பாட நேபாட வேலைகள் ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. அதுமாதிரி மணி மேக்கிங் சம்பந்தமாக நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லிச்சு ஆகும், அதையும் செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ ஏதோ ஒரு வகையில் வெளியே வந்துட்டு நீங்களும் ஆன்லைனில் எந்த ஒரு ரிஸ்க்கும் இல்லாமல் மணி மேக் பண்ணால் கட்டாயமாக வெல்ஃபியூச்சர் அகாடமி ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. இது டவுட் இருந்தால் கேளுங்க, எந்த ஒரு தயக்கமும் இல்லை, கேளுங்க, டவுட்ஸை கேளுங்க. என்ன ஏது நீங்கள் ஜாயின் பண்ண போகும் முதல் நல்லா கேட்டு நீங்கள் அழகாக ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. அழகான சரியான முறையான சப்ஜெக்ட், அது சரியாக படிச்சிங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும்.